வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். குறி இந்த முறை தப்பாது, ட்ரம்புக்கு மிரட்டல் விடுத்த ஈரான். பனி சரிந்து வீழ்ந்ததில் உயிருடன் புதைந்து மரணம், அவசர நிலை அறிவிப்பு. இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாம் உலக போர்க்கால குண்டுகள், 5000 பேர் வெளியேற்றம். குரூக் மீது உலக நாடுகள் குற்றச்சாட்டு, எலான் மஸ்க் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் அதிர்ச்சி, 2 மகன்களை கொலை செய்த இந்திய வம்சாவளி பெண். உலக நாடுகள் அதிர்ச்சி, அமெரிக்க விசா கொள்கையில் பெரிய மாற்றம். தாய்லாந்து ரயில் விபத்து, பலி எண்ணிக்கை 32ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் ஹில்ஸ்பாரோ நகரைச் சேர்ந்த நடராஜன், இவருடைய மனைவி பிரியதர்சினி நடராஜன். இவர் 35 வயதுடையவர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த தம்பதிக்கு 5 மற்றும் 7 வயதுடைய 2 மகன்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் வேலை முடிந்து நேற்று முன்தினம் மாலை வீடு திரும்பிய கணவர் நடராஜனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய 2 மகன்களும் படுக்கை அறையில் சுயநினைவற்று கிடந்துள்ளனர். இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் வந்து விசாரித்திருக்கின்றனர். மகன்களை மனைவி ஏதோ செய்துவிட்டார் என போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அவர்களை மீட்டு சிகிச்சைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். எனினும் 2 பேரும் உயிரிழந்து விட்டனர் என வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் 2 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். சட்டவிரோதமான வகையில் ஆயுதங்களை பதுக்கி வைத்தல், கொலை செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரியதர்சினியை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கொலைக்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்தில் கட்டுமான பணியின் போது 2ஆம் உலக போர்க்கால குண்டுகள் 2 கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். நேற்று இங்கிலாந்திலுள்ள டேவன் எனும் இடத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் மிகப்பெரிய வெடிகுண்டு ஒன்று புதைந்திருப்பதைக் கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். உடனடியாக அங்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பகுதியில் உள்ள சுமார் 2000 வீடுகளிலிருந்து சுமார் 5000 பேரை வெளியேற்றியிருக்கின்றனர். அத்துடன் பிளைமவுத் எனும் இடத்திலுள்ள கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் வெடிகுண்டு ஒன்று புதைந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சாரதிகள் அந்த பகுதிக்கு பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குண்டுகள் 2ஆம் உலக போர்க்கால குண்டுகள் என தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மன் குண்டுகளான அவற்றை செயலிழக்க செய்யும் முயற்சியில் வெடிகுண்டு நிபுணர்கள் இறங்கியுள்ள நிலையில் இரவில் அவர்களால் தங்கள் பணியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றும் அவர்கள் தங்கள் பணியை தொடர உள்ளதால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியில் பனி சரிந்து வீழ்ந்து 2 உயிருடன் புதையுண்டிருக்கின்றனர். ரஷ்யாவின் ஒகோட்ஸ்க் கடற்கரை பகுதியில் உருவான பல புயல்கள் கம்சட்கா மற்றும் தூர கிழக்கு பகுதிகளின் மற்ற பகுதிகளை தாக்கி பலத்த காற்றையும் சாதனை அளவிலான பனிப்பொழிவையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கம்சாட்ஸ்கி நகரில் கூரைகளிலிருந்து பனி சரிந்து வீழ்ந்திருக்கிறது. இதில் 2 உயிருடன் புதைக்கப்பட்டதில் இறந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த குளிர்கால புயல்களால் கம்சட்கா தீபகற்பம் பெருமளவில் முடங்கியிருக்கிறது. இதனை அடுத்து முதல் மரணம் பதிவான சிறிது நேரத்திலேயே பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கம்சாட்ஸ்கி நகர மேயர் யெவ்ஜெனி பெல்யாவ் நகரம் முழுவதும் அவசர நிலையை அறிவித்திருக்கின்றார். இதனால் அவசரகால பனி அகற்றும் பணிகளுக்காக கூடுதல் வளங்களை திரட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதாக ரஷ்யாவின் புலனாய்வு குழுவின் பிராந்திய கிளை தெரிவித்திருக்கின்றது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து வடகிழக்கில் உள்ள உபோன் ரச்சதானி மாகாணத்திற்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. அதில் 195 பேர் பயணம் செய்திருக்கின்றனர். அந்த ரயில் நகோன் ராட்சசிமா மாகாணம் சிக்கியோ மாவட்டத்தில் விபத்தில் சிக்கியிருக்கிறது. உயர்த்தப்பட்ட அதிவேக ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சத கிரேன் ஒன்று திடீரென்று சரிந்து ரயில் மீது விழுந்திருக்கிறது. இதில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்திருக்கின்றன. கிரேன் விழுந்த வேகத்தில் ரயில் பெட்டிகள் நொறுங்கியிருக்கின்றன. மேலும் ரயில் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. தகவல் அறிந்து மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விபத்தில் 22 பேர் பலியாகியிருந்தனர்.
30ற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளதாக இன்றைய தினம் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் தீவிரமாக மீட்பு குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது எக்ஸ் தளத்தின் குரோக் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஊடாக சிறுவர்களின் தவறான படங்கள் உருவாக்கப்படுவதாக எழுந்துள்ள முறைப்பாடுகளை எலான் மஸ்க் மறுத்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் குரோக் ஈடுபடுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மஸ்க், குரோக் தானாக எவ்வித படங்களையும் உருவாக்குவதில்லை என்றும் பயனர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே அது செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எந்த நாட்டின் சட்டதிட்டங்களையும் மீறாத வகையில் குரோக் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சில நேரங்களில் ஹேக்கர்கள் வேண்டுமென்றே பிழையான வழிகளில் குரோக்கை தூண்டும் போது எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கலாம் என்றும் அவ்வாறான குறைபாடுகள் உடனடியாக சரி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குரோக் மூலம் தவறான படங்கள் மற்றும் சிறுவர்களின் பாலியல் ரீதியான சித்திரங்கள் உருவாக்கப்படுவதாக பல நாடுகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. சில நாடுகள் இந்த செயலியை தடை செய்யவும் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு கவலைகளை தொடர்ந்து குரோக்கின் படங்களை உருவாக்கும் மற்றும் திருத்தும் வசதிகள் இனி கட்டணம் செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என XAI நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. ஈரான் நாட்டில் ஆயத்துல்லா அலி கமேனி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாட்டில் அதிகரித்துள்ள பணவீக்கம், அதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்க நிலை உள்ளிட்டவற்றால் அதிருப்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானின் 30க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் இன்றும் போராட்டம் நீடித்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க பாதுகாப்பு படையினரை அரசு இறக்கிவிட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை அரசு முடக்கி வைத்துள்ளது. நிலைமை சீரான பின்னர் மீண்டும் இணையதள சேவை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. சில அரசு ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் அரசால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் ட்ரம்பின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2024 ஜூலையில் ட்ரம்பின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதில் அவருடைய காது பகுதியில் துப்பாக்கி கொண்டு உரசி சென்றது. இந்த கொலை முயற்சியில் ட்ரம்ப் உயிர் தப்பினார். இந்த சூழலில் காயத்துடன் கூட்டத்தில் ட்ரம்ப் நிற்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து இந்த முறை குறி தப்பாது என ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் மக்கள் படுகொலையை நிறுத்தாவிட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என மனசாட்சியே இல்லாமல் அமெரிக்கா ஈரான் மேற்கொள்வது படுகொலை என்று கூறி எச்சரிக்கையை விடுத்திருந்தது சர்ச்சையாகி இருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்புக்கு ஈரான் மிரட்டல் விடும் வகையிலான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதனால் ட்ரம்ப் மீது 2024 நடந்த தாக்குதலுக்கு ஈரானுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் ஈரானில் படுகொலைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்றும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது எனவும் எனக்கு தகவல்கள் வந்து சேர்ந்துள்ளன என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதனை நாங்கள் சரிபார்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்படுகிறது. இது அமெரிக்கா பின்வாங்கியதாகவே கருதப்படுகிறது. எனினும் அமெரிக்கா தாக்கினால் பதிலடி கடுமையாக இருக்கும் என்று ஈரானும் அச்சுறுத்தி வருகிறது. ஜனவரி 21 முதல் ஈரான், ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறைகளை அமெரிக்கா இடைநிறுத்த உள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பாணையின்படி ஜனவரி 21 முதல் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஈரான், ஈராக், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. விசா விண்ணப்பதாரர்களை பரிசோதிக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும் வரை தற்போதைய சட்டங்களின் கீழ் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன.
இருப்பினும் இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை தற்போதைய தகவல்களின்படி அமெரிக்கா விசா நடைமுறைகளை நிறுத்தி வைத்துள்ள 75 நாடுகளின் பட்டியலில் இலங்கை அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை. இலங்கை இந்த பட்டியலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அனைத்து நாடுகளுக்குமான எக்ஸ்ட்ரீம் வெட்டிங் எனப்படும் தீவிர பாதுகாப்பு பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதனால் இலங்கை மாணவர்களுக்கான மற்றும் சுற்றுலா அதாவது B1 B2 விசா நேர்காணல்கள் மற்றும் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. பட்டியலில் உள்ள நாடுகளுடன் உதாரணமாக ஈரான், நைஜீரியா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் அல்லது கல்வி தொடர்பு வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதில் கூடுதல் கேள்விகள் கேட்கப்படலாம். அமெரிக்காவை தொடர்ந்து பல வளர்ந்த நாடுகளும் தங்களது குடியேற்ற கொள்கைகளை இறுக்கமாக்கி இருக்கின்றன. தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை 20% கனடா குறைத்திருக்கிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட மாணவர்களுக்கு விசா வழங்குவதை கனடா மட்டுப்படுத்தி இருக்கிறது. மாணவர் விசாக்களுக்கான ஆங்கில மொழி தகைமையை ஆஸ்திரேலியா அதிகரித்துள்ளதுடன் போலி கல்வி நிறுவனங்கள் மூலம் விசா பெறுவதை தடுக்க ஜெனுவன் ஸ்டூடெண்ட் என்ற புதிய கடுமையான சோதனையை அமுல்படுத்தி இருக்கிறது. சுகாதார பணியாளர்கள் தங்களது குடும்பத்தினரை அழைத்து வருவதற்கான தடையை பிரித்தானியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் வேலை விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பையும் கணிசமாக உயர்த்தி உள்ளது.